Hi friends, இந்த 100 day commodity trading challenge day 5 and day 6 வந்து எப்படி போச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட நான் வீடியோக்கில் வந்து day 4 வந்து எந்த ட்ரேடும் எடுக்கலன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அன்றைக்கி வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோசிங்க்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு என்டர் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணேன் நான். பட் ஆனால் அது வந்து ஒரு நோ லாஸ் நோ கெயின் ட்ரேடாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமோடிட்டி ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் நமக்கு சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் day 5 and day 6 வந்து நமக்கு நல்லபடியாகவே போச்சு. day 5ல் வந்து ஒரு 1050 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. day 6ல் வந்து 1150 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. ஒரு 2200 கிட்ட இந்த 2 நாளில் ப்ராஃபிட் வந்திருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதில் 450 கிட்ட வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் கமோடிட்டி ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்னு நம்மளுக்கு பிடிச்சிருந்தாங்க. நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருந்தனால ஓகே. பட் ஆனால் இதே இது வந்து நெகட்டிவாக போயிருந்தால் கூட இந்த ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் அண்ட் இந்த ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் மினிமைஸ் பண்ணலாம். அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டார்கெட்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ட்ரேடில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி மிஸ்லீனியஸ் எக்ஸ்பென்ஸை வந்து நம்மளால் கம்மிப்படுத்த முடியும். நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பொசிஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த சேலஞ்சோட கம்ப்ளீட் ப்ராக்ரஸை வந்து பார்க்குறக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.